எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பாவனம்குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு பாலக் பன்னீர் செய்து காமிக்க போறேங்க. பாலக்னா என்ன அப்படின்னா நம்ம ஊர் பசலைக்கீரைங்க. அந்த பசலைக்கீரையிலேயே ரெண்டு வகை இருக்கு. ஒன்று நம்ம ஊர் பசலைக்கீரை ஒரு கொஞ்சம் தடியா இருக்கும் இலை எல்லாம். அதுல சாம்பார் குழம்பெல்லாம் வச்சா ரொம்ப நல்லது. இப்போ டெல்லி பாலக்கீரை கிடைச்சதுன்னா அது கொஞ்சம் லேசா இருக்கும் இலை. அந்த பாலக்கீரையில பாலக் பன்னீர் சேவி செஞ்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அது இல்லைன்னா கவலையே படக்கூடாது. ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா ஆப்ஷன் நமக்கு கட்டாயம் இருக்கு இல்லையா? நம்ம ஊர் பாலக்கே எடுத்து செய்யலாங்க. பாலக் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதாவது பசலைக்கீரை இருதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது, அது சலாட்லயும் சேர்த்துக்கணும். அந்த சலாட் எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு போக போக நான் சொல்லித்தரேன், எப்படி எந்த முறையில சாப்பிடணும்னு சொல்லிட்டு. சரி, இப்ப பாலக் பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பசலைக்கீரை ஒரு கட்டு, பன்னீர் துண்டுகள் 200 கிராம், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு 3 பல், இஞ்சி சிறிய துண்டு, பட்டை ஒரு சிறிய துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 4, தயிர் 1 டேபிள் ஸ்பூன், பால் ஏடு 1 டேபிள் ஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், எலுமிச்சை பழம் 1/4 துண்டு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த செய்யறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேங்க. அதாவது ஒருத்தர் என்ன எழுதியிருக்காருன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களும் போய் பாருங்க. நான் 8 நாளா திரிஃப்லா பவுடர் நீங்க சொன்னது போல குடிச்சு மேடம் 3 கிலோ குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நான் சொல்றதை அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு கரெக்டா. இது போல நீங்களும் செய்யுங்க. அந்த திரிஃப்லா பவுடர்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. நாங்க கடையில அரைச்சது வாங்கலாமா, இல்லாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்களே வீட்டுல வாங்கி அரைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில நல்ல திரிஃப்லா பவுடர் சுத்தமா கிடைச்சதுன்னா அதை வாங்கி அப்படியே பயன்படுத்தலாம். இம்காப்ஸ் போன்ற பெரிய கவர்மெண்ட் கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமாவே இருக்கு, அதை வாங்கி பயன்படுத்தலாம். இன்னொரு தம்பி சொல்லியிருக்காரு, எனக்கு முகப்பரு அங்கங்க இருந்தது, அதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜாதிக்காயும் தேனும் நான் அந்த பருக்கள் மேல வச்சேன், எனக்கு பரு இல்லாம போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இது போன்ற நிறைய நல்ல நல்ல டிப்ஸை பயன்படுத்திட்டு நிறைய பேர் ரெமடிஸ் தீர்வு கண்டுகிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, நிச்சயமா தீர்வு கிடைக்குங்க. சரி, இப்போ நம்ம பாலக் பன்னீர் கிரேவி செய்யற முறைக்கு போயிடலாங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் 3 பல் பூண்டு சொல்லியிருந்தேன் முழுசா, அதை பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்குங்க. இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாங்க. நான் பாருங்க அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் வச்சு அதில் தண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணுறேன். நல்லா அந்த தண்ணி கொதிக்கிட்டோங்க. அதில் அந்த கீரையை நம்ம முக்கி எடுத்துடணும், அது பிளான்ச் பண்ணணும், அவ்வளோதான். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆச்சுங்க. அடுத்தது நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணணும். அதுக்காக இன்னொரு பேன் வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் நம்ம இந்த பன்னீரை போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ பாருங்க, இந்த பன்னீர் போட்டோம் இல்லையா, அது நல்லா பழுப்பு நிறமாக வந்திருக்குல்ல, இது சரியான பதமாக இருக்குங்க. இதில் நம்ம அடுப்பு அணைச்சி இதை எடுத்துடணும். ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆயிரும், அப்புறம் இந்த ரப்பர் மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிரும். அதனால இது சரியான பதத்தில் இருக்குங்க. இந்த பன்னீர் பற்றி சொல்கிறேங்க. இது ஒரு பேக்கெட்டில் பொதுவாகவே வாங்கினீங்கன்னா அதில் 200 கிராம் தான் இருக்கும். அந்த 200 கிராம் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது இல்லை. இப்போ அடுப்பை அணைச்சிடலாங்க. அணைச்சு நம்ம என்ன பண்ணணும், இதில் பாலக்கீரையை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, போட்ட உடனேயே நம்ம இதை எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னா பச்சை தன்மையும் போயிடும், அதோட சத்தும் அதில் இறங்கிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம பாலக் கீரையை தண்ணியில் சுடு தண்ணியில் 1 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அந்த கீரையை மிக்சி ஜாரில் இந்த பாலக்கீரையை போட்டு அப்புறம் இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கணுங்க. அடுத்தது பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். போட்டு நல்லா கூழாக அரைச்சிடணுங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை எந்த பதத்தில் வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். அந்த இலையில் இருக்கக்கூடிய தண்ணியே நல்ல சாறு மாதிரி நல்ல பதத்தில் அரைச்சிருக்குங்க. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இப்போ எண்ணெய் நெய் அவங்கவுங்க ஆப்ஷனுங்க. நான் பொதுவாகவே நெய்யில் தான் சமைப்பேன். சரி இன்னைக்கு வித்தியாசமாக எண்ணெயில் செஞ்சு காமிக்கலாமேன்னு எண்ணெய் சூடாயிருச்சுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மொதல் சீரகத்தை பொரிய விட்டுறலாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. அடுத்தது நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கணும். அடுத்தது பூண்டும் இஞ்சியும் இருக்குல்ல, அதை போட்டுக்கணுங்க. அடுத்தது இந்த வெங்காயம் போட்டுக்கணுங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு மாதிரி நிறம் மாறி இருக்குல்ல, லைட்டாக பிங்க், பேபி பிங்க் கலரில் வெங்காயம் மாறிடுச்சு. இதில் நம்ம அடுத்தது தக்காளி சேர்த்துக்கணுங்க. அடுத்தது உப்பு சேர்த்துக்கணுங்க. தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்க்கறது நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் உப்பு நிறையா போடுறீங்க, இந்த ஸ்பூனை பாருங்கள், ரொம்ப பெரிய கரண்டி வச்சு இத்தினூண்டு போடும்போது ஐயோ இத்தினூண்டு போடுறாங்களேன்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால் நம்ம எதால் போடுறோன்றது கவனிக்கணும். நல்ல தக்காளி வந்து ஸ்மாஷ் ஆகணுங்க. இப்போ அடுத்தது ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாங்க. நல்லா குழையட்டும். தக்காளி சிம்மில் வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பில் தக்காளி எல்லாம் போட்டு வேகட்டும்னு வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் சரியான பக்குவத்தில் இருக்குங்க. தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இந்த பாலக் இருக்குல்ல, கீரை, அதை ஊற்றிக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிறேங்க. பாருங்கள் அந்த பச்சை நேரம் மாறவே கூடாது கீரை. இது எப்போவுமே அந்த பசலைக்கீரை. இப்போ தண்ணி ஊற்றின பின்னாடி நம்ம சிம்மில் வச்சு விட்ருணுங்க. அந்த கீரையோட பச்சை நிறம் மாறவே இல்லை பார்த்தீங்களா? அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த பன்னீர் இருக்குல்ல, பன்னீரை சேர்த்துக்கணும். அடுத்ததுங்க கசூரி மேத்தி சொன்னேன்ல, காஞ்ச வெந்தய இலைகள், இதை போட்டுக்கணுங்க. அடுத்தது நம்ம இந்த மில்க் க்ரீம் இருக்கு இல்லையா, பால் ஏடு, அதை போட்டுக்கணும். நம்ம வீட்டிலேயே சேகரித்த பால் ஏடுங்க இது. அடுத்தது நம்ம தயிர் சேர்த்துக்கணுங்க. அடுத்தது லெமன் வந்து ஒரு 2 சொட்டு விட்டுக்கணுங்க. அங்கங்கே வெள்ளையாக பார்க்கவே அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க, பாலக் பன்னீர் கிரேவி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள், பாலக் பன்னீர் வந்து உங்களுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பல்வேறு விதமான ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. இது வந்து ஹோட்டல் மெத்தடுங்க. ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் ஆகிடும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? சரி, இப்போ நான் டேஸ்ட் பார்க்கட்டுங்களா? ஆஹா, பன்னீர் என்னாம மெல்ட் ஆகுது. எக்ஸலண்ட்டு. நீங்கள் இது செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷாக இது மாறிடும். பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோட்டீனுக்கு பன்னீர் இருக்குது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது, பாலக்கீரைலாம் இல்லையா? ரொம்ப சுலபமான முறை, நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, உங்களுக்கு இது போன்ற ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், சமையல் நிகழ்ச்சிகள், எங்களுடைய பழமொழி கதைகள், எங்களுடைய பாடல்கள் எல்லாம் தேவைப்படுமையானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.